ஆஃபீஸ் டைம் என்ன? மணி சார். இப்போ என்ன மணி ஆகுது? 11 சார். அப்போ ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு வராங்களே அவங்களே நான் பைத்தியமா? நல்லா வேலை செய்யறவங்க கூட உங்களை பார்த்து கெட்டு போயிட மாட்டாங்க. நீங்க பேசாம இந்த ஆஃபீஸ்க்கு பாஸ் ஆயிடுங்களேன். எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். உங்களுக்கு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சாரி சார். இந்த சாரியை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்க. 2 வாரமா இந்த சாரியை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா போய் வேலையை பாருங்க, போங்க. ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து டைம்குள்ள கொடுத்துருங்க. ஓகே, வாங்க அபி. என்ன இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க? பாய்ஸ், அபி இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. எல்லாரும் அபி கிளாப் பண்ணுங்க. உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னாதான் கரெக்ட் டைம்க்கு வரணுங்கிறதே தோணுது இல்ல? அப்படியெல்லாம் இல்லை சார். வேற எப்படி? 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் சார். அவங்கள ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டு அப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வரதுக்கு தான் சார் லேட் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு உங்க அம்மா போய் நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலையா? இல்ல உங்க அப்பாவுக்கு தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையா? கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. இந்த மதியானமே எங்கள் அம்மா தவறிட்டாங்க சார். அபி, எனக்கு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் தெரியாது அபி. ஐம் சாரி. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு வேலை ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் வேணால் நினைக்கலாம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அம்மா பார்த்துக்கலாமே அப்படின்னு. ஆனால் அப்படி லீவ் போட்டால் காசு போயிடுமே சார். அந்த காசு இருந்தால் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் ஆகும்ல. அப்படி தான் சார் இந்த மிடில் கிளாஸ் பற்றி யோசிக்குது. டெய்லி கேபில் ஆட்டோவில் போனால் செலவாயிடுவோங்க. நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் சார் வருவோம். சில கேவலமான ஆளுங்க கண்ட இடத்துல கை வைப்பானுங்க. ஆனாலும் நாங்கள் பஸ்ஸில் தான் சார் வரணும். உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல சார்? பிடிக்கும் அபி. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துப்பீங்கல்ல சார்? ஆமா, எனக்கும் அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கு சார். ஆனா ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல்ல தங்கி அம்மா பார்த்துக்க முடியல சார். ஏன் தெரியுமா? காசுதான் சார். நீங்களாம் சொல்லுவீங்கல்ல லேட்டா வர்றதுக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கலான்னு. எங்களால் அப்படிலாம் இருக்க முடியல சார். உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட காசு வேணா இருக்கலாம், ஆனா மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லை சார். ஐம் சாரி அபி. ஐயோ சார், சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த ஆஃபீஸில் இன்னும் எத்தனை நாள் நான் ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வர மாட்டேன் சார்.